நம்ம தாத்தா பாட்டிங்க இல்லாத விரதமே கிடையாது. அதனாலதான் ஒவ்வொரு ரிலீஜன்லயும் இந்த உபவாசம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாவே கருதப்படுறது. நமக்கு அறிவியலா இத சொல்றதுக்கு முன்னாடி இதுல பல விஷயங்கள் இதோடைய பலன்களை அவங்க வந்து அனுபவிச்சதுனாலதான் இதோடைய முக்கியத்துவத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி உபவாசம் இருக்கும் போது அறிவியலா என்ன அதோடைய ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்க, நமக்கு ஈவன் நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கிறது மட்டும் இல்லைங்க, கேன்சர் கூட வராம தடுக்கும் அப்படின்னு இப்ப ரீசன்ட் ரிசர்ச்சஸ் நிறைய இதை பத்தி பேசிட்டே இருக்கோம். அப்போ இந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க, நம்ம உபவாசம் இருக்கும் போது நம்ம உடம்புல என்னென்ன நடக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டே நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம்னு வைங்க, நம்ம நீர் மட்டும் எடுத்து ஃபாஸ்டிங் இருக்கோம், இல்ல ஜூஸ் மட்டும் குடிக்கிறோம், பழங்கள் மட்டும் இப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நம்ம பாடியில இருக்கக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும். அதுல முக்கியமா எந்தெந்த வகையில இந்த குளுக்கோஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும், இப்போ எக்ஸாம்பிள் கிளைகோஜனா ஸ்டோர் ஆயிருக்குன்னு வைங்க, அது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது நம்மளுடைய தசைகள்ல இருக்கக்கூடியது, நம்மளுடைய புரோட்டீன் ஸ்டோரேஜ். ஸோ இது ஒன்றும் டிப்ளீட் ஆகிட்டே வரும். இது குறைய குறைய நம்ம கொழுப்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூல இருக்கக்கூடியது, ஸோ அடுத்தது ட்ரைக்ளிசரைட்ல இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அது வந்து கன்வெர்ட் பண்ணி அடுத்த லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன் பாடிஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன மேடம் மெடிக்கல் டேர்மா நீங்க சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாள் இருக்கக்கூடிய உபவாசமும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அன்வான்ட் ஸ்டோரேஜை தான் இது கிளியர் பண்ணி நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணுதுன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் நமக்கு அந்த ஃபேகோசைட்டிக் எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுத்தும் போது ஆட்டோஃபேஜிங் எஃபெக்டும் நமக்கு கிடைக்கும். அப்போ இது என்ன ஆகும், நம்ம உடம்புல எங்கெல்லாம் செல் டேமேஜ் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இது வந்து கிளியர் பண்ணி நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கும். ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படின்னா இது நம்மளுடைய வெள்ளை அணுக்களை தூண்டு வச்சு நமக்கு அதிகமான, அதாவது எக்ஸாம்பிள் ஸ்டெம் செல்ஸை தூண்டு வச்சு நமக்கு அதிகமான வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கும். ஆட்டோமேட்டிக்கா எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, நம்மளுடைய ரத்த நாணங்கள் பிளட் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது, செல்ஸ் எல்லாம் நல்ல ஆக்சிஜனேஷன் கிடைக்குது. ஸோ ஒரு ரெஃப்ரெஷிங் எஃபெக்டோட ஏற்படுது.